வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் அட் தமிழ். ரீசெண்ட் டைம்ஸாக நடக்கிற பிரச்சனைகளால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான டிமாண்டுன்றது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? அதுக்காக தான் நேற்று நம்ம அந்த ஒரு டாப் 5 பெஸ்ட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்க்கான ஒரு வீடியோன்றதை பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூஷனாக எலக்ட்ரிக் பைக்ஸுக்கான ஒரு வீடியோன்றதை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்து முடிச்சுன்னு சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட்ஸ் பண்ணோன்னே ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் புட்டின் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெஹிக்கிள் ரிவால்ட்டோடைய RV400 ஆமாங்க. எலக்ட்ரிக் பைக்னாலே முதல்ல நம்ம எல்லாரோடைய மைண்டுக்கும் வந்து நிற்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஒன்ஸ் அப்பான டைம் இந்த ஒரு எலக்ட்ரிக் பைக்குக்கு நல்ல ஒரு பிராண்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாமா. இந்த வெஹிக்கிள் தான் இருந்துச்சு அப்போதைக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக. இப்போ கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது, பட் ஸ்டில் நவ் இன்னும் இது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குதுன்றதுல டவுட்டே கிடையாது. அது இல்லாமல் இந்த ஒரு வெஹிக்கிளில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா இதுவுமே உங்களுக்கு போர்ட்டபிள் பேட்டரி ஆப்ஷனோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ன்றதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் சப்போஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க இல்லை மேல் மாடியில் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சார்ஜிங் போட்டு எட்டு வரது வந்து அந்த அளவுக்கு ஈஸியான விஷயம் இல்லை. எனக்கு பேட்டரி கழட்டிட்டு போய் சார்ஜ் போடுற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்குன்ட்டு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பேட்டரி ஆப்ஷன்ஸ் பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு 3 கிலோவாட்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் 50 நிமிடம் கிட்ட எடுத்துக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 கிலோமீட்டர் பர் ஹவர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு கம்பெனி கிளைம் பண்ணுறது 150 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க பர் சார்ஜுக்கு. நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 20 கிலோமீட்டர் மைனஸ் அதை மாதிரி வச்சுக்கிட்டாலும் ஒரு 130 எப்படியும் 100+ மைலேஜ் உங்களுக்கு ரேஞ்சு கிடச்சிருன்றப்ப really ஒரு பெஸ்ட்டான ரேஞ்ச் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான், பட் சிவிஎஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,40,000, டாப் மாடல் உங்களுக்கு 1,47,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் ஊபரான் EZன்ற ஒரு மாடலை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வெஹிக்கிள் பார்த்தோம்னா இதுவுமே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் டோனில் தான் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்குது. சொல்லப்போனால் ஆல்மோஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் எல்லா வெஹிக்கிள்ஸும் நல்ல ஒரு ஸ்போர்ட்டி டிசைன் தான். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு ரியலி இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு அப்பியரன்ஸோடய இருக்குது. ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷாக பண்ணியிருக்காங்க டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு. பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 2.6 கிலோவாட், அதுக்கடுத்து 4.4 கிலோவாட்ன்ற மாதிரி 2 பேட்டரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 95 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுங்க. ஏன்னா 0 to 40 வெறும் 3 செகண்ட்ஸ்லேயே ரீச் பண்ணுது. ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதான் இல்லை பேட்டரி பேக்கேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. குறைஞ்சபட்சம் 110 அதிகபட்சம் 170 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப ரைடிங் ரேஞ்சிலையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அது இல்லாமல் எங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பேசிக் மாடல் 1,11,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,41,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங்கில் ரியலி ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குன்றதுல டவுட்டே கிடையாது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஓலாவுடைய ரோட்ஸ்டர் எக்ஸ் ஆமாங்க. இந்த ஒரு மாடல் பொறுத்தளவுக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அவங்க ப்ரைஸிங்லாம் இருக்கிறதுலே உங்களுக்கு நல்ல கம்மியான ரேஞ்சிலே கொடுத்துருவாங்க. சரி ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாடர்ன் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் ஓரியன்டாக தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவரால் டிசைன் எலமெண்ட்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நார்மலான ட்ரெடிஷ்னல் வெஹிக்கிள்ஸில் கொடுக்குற மாதிரி பின்னாடி வந்து அந்த ஒரு டுவெல் காயில் டைப் சஸ்பென்ஷனு, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க் சஸ்பென்ஷனு, அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நார்மலாகவே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இதில் வந்து ஓலான்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் அண்ட் மற்ற பேட்டரி அந்த மாதிரி விஷயங்களும் எந்த இது கவலையும் தேவையில்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய பேட்டரி பேக்கேஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 2.5 கிலோவாட்லேருந்து 4.5 கிலோவாட்டுன்ற மாதிரி மொத்தம் 3 பேட்டரி ஆப்ஷன்ஸ் வருது. சார்ஜிங் டைமு அரௌண்ட் ஒரு 6.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குது நார்மல் சார்ஜர். ஃபாஸ்ட் சார்ஜர் போகிறீங்கப்போ இன்னும் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோம்னா 105லேருந்து 118 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ரியலி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 150 சிசிக்கு ஈக்குவலான ஒரு பவர்ன்றது இருக்குது. ஒரு நார்மலான 150 சிசி சொல்கிறேன். உங்களுக்கு 0 to 40 3.1 செகண்ட்ஸ் கிட்ட ரீச் பண்ணும். உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் வைஸ் பொறுத்தளவுக்கு 140லேருந்து 192 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைடிங் ரேஞ்சிலையும் ரியலி சூப்பராக இருக்குது. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி ஒரு நல்ல
ரேஞ்சு, உங்களுக்கு ரைடிங் ரேஞ்சும் நல்லா இருக்குன்றப்ப ரியலி எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. பிரேக்கிங் செட்டப்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடிலான்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நார்மலாக ட்ரம் பிரேக் தான். நார்மலான கம்பைனேட்டட் அந்த ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தான் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா பேசிக் மாடல் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் 93,000 ஸ்டார்டிங் ஆகுது. என்னை பொறுத்தளவுக்கு இதுக்குள்ளே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இந்த ஒரு வெஹிக்கிள் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து டாப் மாடல்னு பார்த்தோம்னா 1,14,000 கிட்ட வரைக்கும் வருது. really ப்ரைஸிங் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஓலாவுடைய ரோட்ஸ்டர். ஆமாங்க, என்னப்பா தானே ரோட்ஸ்டர் எக்ஸ் பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதுக்கு அடுத்த மாடல் ஓலா ரோட்ஸ்டர். இந்த ஒரு மாடல்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெட்டர் ரேஞ்ச் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு பார்த்த மாடலை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்கும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ரொம்பலாம் கிடையாது. இந்த மாடல் எல்லாமே ஒரு நல்ல ரீசனபிள் ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க சொல்லப்போனால் ஓலா. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது இன்னும் கொஞ்சம் மச் மோர் அக்ரெசிவ் அண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங் இருக்கும் கம்பேரிட் டு தி எக்ஸ் மாடல். இதோடைய அந்த ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு 3.5 கிலோவாட்லேருந்து மொத்தம் 6 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைமு அரௌண்ட் ஒரு 8 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு அதிகபட்ச பேட்டரி பேக்கேஜோட சார்ஜிங் டைம் இன் நார்மல் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் போகிறீங்கப்ப இன்னும் கொஞ்சம் குவிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்தளவுக்கு 116லேருந்து 126 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமாக ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 0 to 40 வெறுமே 2.2 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. உங்களுக்கு ரைடிங் ரேஞ்ச் பொறுத்தளவுக்கும் 151 கிலோமீட்டர்லேருந்து 248 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் அதிகபட்சமாக ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே எஸ்டிமேட்டட் ரேஞ்ச் தான். கம்பெனி ரிப்போர்ட்டட் ஆன் ரோடில் ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றது இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஆக மொத்தத்தில் வந்து ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,05,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,41,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அல்ட்ரா வயலட்டோட X47 கிரேஸ் ஓவர். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படின்னா வச்சிங்களேன், நம்மளுக்கு பொதுவாகவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னாலே பொதுவாக என்ன விஷயம் பிடிக்காது, அதில் லாங் ட்ரைவ் போக முடியாது, அதனால பார்க்க ஸ்போர்ட்டியராக இருக்காது, அக்ரெசிவாக இருக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இது ஒரு எலக்ட்ரிக் அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். ஆமாம், உங்களுக்கு டிசைன் பார்த்தாலே தெரியும். நல்ல ஒரு ஹையர் ப்ரொஃபைலோட நல்ல ஒரு பயங்கர அக்ரெசிவ் ஸ்டான்ஸோட ஆல்மோஸ்ட் ஒரு சூப்பர் வெஹிக்கிளுக்கு ஈக்குவலான ஒரு ரைடிங் அந்த ஒரு ஓவரால் லுக் அப்பியரன்ஸ்ன்றது இருக்கும். சொல்லப்போனால் ப்ரைஸிங் அது மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம். இப்போதைக்கு டிசைன் நல்லா பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியராக இருக்குது. நல்ல ஒரு பெஸ்ட்டான அட்வென்ச்சர் டோன்லன்றது இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. அதுக்கடுத்து பேட்டரி கெப்பாசிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு 7.1 கிலோவாட்லேருந்து 10.3 கிலோவாட்கான பேட்டரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் உங்களுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் அதுக்கு விடையும் அதிகமாக எடுத்துக்கும். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 145 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு. 0 to 60 நான் இது வரைக்கும் சொன்னது வந்து 0 to 40. அதுவே இந்த வரைக்கும் பார்த்த வெஹிக்கிள்ஸ்லாம் 2 செகண்ட்ஸு 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் 0 to 60 வெறுமே 2.8 செகண்ட்ஸில் ரீச் பண்ணுது. அப்படின்றப்ப எந்த அளவுக்கு இந்த வெஹிக்கிளோட ஆக்சிலரேஷன் இருக்குன்றதை கெஸ் பண்ணிங்க. அது இல்லாமல் சொல்லப்போனால் இது வந்து அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள். இதில் இன்னும் ஒரு ஸ்போர்ட்டி ஆப்ஷனும் இருக்குது. அது போகிறீங்கப்போ இன்னும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ரைடிங் ரேஞ்சு 212லேருந்து 323 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ரேஞ்ச் விஷயத்தையும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் வித் ஸ்விட்சபிள் ஏபிஎஸோட வருது. டுவெல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பின்னாடி ஏபிஎஸ் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. பட் இந்த வெஹிக்கிள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஃபீச்சர்ஸ்லையும் சரி, ரேஞ்சிலையும் சரி, பேட்டரிலையும் சரி, டிசைன்லையும் சரி. பட் ப்ரைஸிங் நல்லா இல்லையே. ஆமாங்க, இதோடைய பேசிக் மாடல் 2,65,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 4,69,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் பிட் ஹைக்கு தான். பட் இருந்தாலும் அதுக்கேற்ற நிறைய விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. பட் இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு கார் வாங்குகிற ப்ரைஸ் 5 லட்சம் ரூபாய் கிட்ட பைக்கு வாங்குவீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. பட் பேஸ் ஆஃப் தி லைன்லாம் வரீங்கப்போ 2.5 lakhs அந்த ரேஞ்சுக்கிட்ட வருது இல்லைங்களா, அது ஓகே தான். பட் இருந்தாலும் ப்ரைஸிங் அந்த இடத்துலையும் ஹைக்கு தான். நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ஓவராலாக இந்த டாப் 5 லிஸ்டிங்கில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. See you later.